ராம நாமத்தை ஜபம் பண்ணினா எப்படியெல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கையில் சகலவிதமான க்ஷேமங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத நிதர்சனமாக காட்டின ஒரு மகான்களில் இந்த பகவன் நாம போதேந்திரால் அவர் தான் காட்டினார். அவர் எத்தனையோ விதமான பக்தியை மக்களுக்கு காண்பிக்கும் போது இந்த பூரிய ஜெகநாதத்துக்கிட்ட ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்கும். ராமருடைய அனுகிரகத்தை நாளைக்கு கார்த்தால நான் இவாளுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி, நீ இந்த பரதா கிருதாவோட போட்டு நீ ஸ்நானம் பண்ண, நீ ஏந்துக்கும் போது மஞ்சள் குங்குமத்தோட வருவேன், ஒரு தடவை ராமான்னு சொல்லு போதும். அவருக்கு ராமர் கிருஷ்ணரை தவிர இன்னொரு தெய்வம் தெரியாது. கிருஷ்ணர் மேலே அபரிமிதமான ஒரு பக்தி. ஆனால் கோகுலாஷ்டமிக்கு தான் அவர் தவறியும் போறார். பேர்பட்ட மகான்கள் இந்த பூமியில் பிறந்து நம்மளுக்கு நிறையா நம்ம இந்த சம்சார சாகரத்துலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு நிறைய ஒரு வழிமுறைகளை மகரிஷிகள் ஆகப்பட்டமாக நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரமௌலி தீட்சிதர் அவர் கூட இருக்கோம். ஆன்மீகம் ரீதியாக பல விஷயங்கள் நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம் பற்றி தான் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நம்ம பெரியவா பற்றி பேசியிருக்கோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியாத யாராவது ஒரு மகானை பற்றி நீங்கள் பேசலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. கட்டாயம். அந்த வரிசையில் பெரியவா மாதிரியே உள்ள மற்றொரு மகான்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அதாவது பெரியவாளுக்கு ரொம்ப முன்னாடி சீனியராக இருந்த பல ஆச்சாரியர்களில் பகவன் நாம போதேந்திராள்னு ஒரு பெரியவா உண்டு. ஓ, அவரோட வரிசையில் தான் பெரியவா வந்து? ஆமாம், அவருக்கு அப்புறம் தான் பெரியவா வர. அந்த பகவன் நாம போதேந்திராள் அப்படிங்கிறவர் 1610 1692 வரைக்கும் அவருடைய பூலோக சஞ்சாரம் இந்த பூமியில் நடந்திருக்கு. எப்படி நம்ம ராவணேஸ்வரன் சிவபக்தி பண்ணினாங்கிறத பற்றி நம்ம பேசணும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் ராம நாமத்தை ஜபம் பண்ணினா எப்படியெல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கையில் சகலவிதமான க்ஷேமங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத நிதர்சனமாக காட்டின ஒரு மகான்களில் இந்த பகவன் நாம போதேந்திரால் அவர் தான் காட்டினார். அவர் 1610 1692 பிரஜோத்பத்தி வருஷம் தமிழில், அந்த வருஷம் அந்த செப்டம்பர் மாதத்தில் அந்த மகாலய பட்சம்னு சொல்லக்கூடிய பித்திருக்களுக்கு பிரீத்திகரமான ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தில் தான் அவருடைய பூலோக வாழ்க்கை ஜீவ சமாதியில் போய் அவர் அடையிறார். இன்றைக்கும் அவருடைய சமாதியில் போய் பார்த்தா இந்த ராமநாமா கேட்கும் நல்லா. அதனால் அப்பேற்பட்ட ஒரு மகானாகப்பட்டவர் இந்த பூமியில் அவர் பண்ணாத ஒரு மிராக்கிளே கிடையாதுன்னு சொல்லலாம். அதாவது பக்தர்களுக்கு அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்காரு. நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது போதேந்திராள் அப்படிங்கிற பேர் எப்படி வருது? போதம்னா போதிக்கிறது. அதனால தான் போதேந்திராள்னு அவருக்கு பேர் வந்தது. பகவன் நாம போதேந்திராள் அப்படின்னு அவர் எத்தனையோ விதமான பக்தியை மக்களுக்கு காண்பிக்கும் போது இந்த பூரிய ஜெகநாதத்துக்கிட்ட ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒடிசால அதாவது எப்படின்னாக்கா ஒரு தம்பதிகள், திவ்ய தம்பதிகள், அவா மாதிரி இந்த க்ஷேத்ராடனங்களுக்கு வரும்பொழுது அப்போல்லாம் கிராமாந்திரங்கள், அதாவது ஆல் ஓவர் த இந்தியாவில் எல்லார் வீட்டு வாசலையும் இந்த திண்ணேன்னு ஒன்று உண்டு. யாராவது விருந்தாளியும் போனால் நிறைய இருக்கு. அந்த திண்ணையில் போய் அவள் ரெண்டு பேரும் படுத்துன்னு இருக்கான். அந்த கப்பிள்ஸ் படுத்துன்னு இருக்கும் பொழுது அப்போல்லாம் இந்த அவள் பிராமின் கம்யூனிட்டியாக இருந்திருக்க போது சில ராஜாக்களால் அந்த அவருடைய மனைவி அவள் அபகரிக்கப்பட்டு அவளை கொண்டு போயிடுறான். இவருக்கு அறத்தால் ஏந்து பார்த்தா மனைவியை காணும் அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க ஒரே தேடிண்டே ரொம்ப வருத்தப்பட்டுட்டே ரொம்ப அழுதுண்டே இருக்கார். அப்போது ஒரு காலகட்டத்தில் இவர் போய் ஒரு குளத்தில் குளிக்கிறதுக்காக போகிறார். பார்த்தா ஒரு பெண்ணாகப்பட்டவள் அந்த குளத்தில் ஸ்நானம் பண்ண வந்திருக்கு. அந்த பர்தாலாம் போட்டுண்டு இவர் குரலை கேட்ட உடனே தன்னுடைய வீட்டுக்காரர் குரல் இருக்கே அப்படின்னு பார்த்த உடனே தன்னுடைய வீட்டுக்காரன்னு இவருக்கு அனலைஸ் பண்ணிவிட்டார். அவரும் என்னடா அது தன்னுடைய மனைவி இந்த ஒரு சம்பிரதாயமாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸில் இல்லாமல், ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் இல்லாமல் இப்படி இருக்காளேன்னு சொல்லி அவளை பார்த்து வருத்தப்பட்டுட்டு அப்போ சொல்கிறான், நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்பொழுது என்ன சில ராஜாக்கள் அபகரிச்சேன்னு போயிட்டான். நான் இப்போ திரும்பி நிர்கதியாக இருக்கேன், நான் திரும்பி உங்களை அடையிறோன்னு நினைக்கிறேன் அப்படின்ன உடனே இவர் என்ன பண்ணுறார், இப்போ இவளை நம்ம சேர்த்துக்கிறதா வேண்டாமான்னு இவருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிடுது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ன உடனே இதை நம்ம வெறும்னு நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஊரில் சில மகான்கள்லாம் இருப்பாள். அதாவது அந்த காலத்தில் ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டாக்க மகான்களை கேட்டு தான் அந்த தப்புக்கு ரெமெடி கொடுப்பாள். அப்போது அவர் தங்கியிருந்த அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பாட்டி இருந்திருக்கா, ஒரு வயசான பாட்டி, மூதாட்டி. அவள் சொல்கிறா, 3 தடவை நாராயணான்னு சொல்லி அவளை ஏற்றுன்ருப்பா நீ, அதனால் பகவன் நாமாவை சொல்லிட்டா நம்ம பண்ணின தப்பு எல்லாம் அதில் பஸ்மம் ஆகிடும், அதனால் நீ கட்டாயம் திரும்பி அவளை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற போது
அப்போது இவர் அங்கே படுத்துன்னு இருக்கார். போதேந்திரர். போதேந்திரால் அந்த திண்ணையில் படுத்துட்டு இந்த கதையெல்லாம் அவர் கேட்குறார். உடனே அப்போ சொல்கிறாரு, நீங்கள் எதை வச்சுட்டு இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னோடனே, எங்கள் நாம கௌமுதின்னு ஒரு கிரந்தம் இருக்குது, அதை ஆதாரமாக வச்சுன்னு தான் நான் இதை சொன்னேன் அப்படின்னு அந்த போதேந்திராள்கிட்ட அந்த பாட்டி ஆகப்பட்டவாள் சொல்கிறா. அப்போது போதேந்திராள் சொல்கிறார், ராமபிரான் நிச்சயமாக இவாளை நல்ல வழிக்கு கொண்டு வருவா, ராமருடைய அனுகிரகத்தை நாளைக்கு கார்த்தால நான் இவாளுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க அந்த குளத்தங்கரை கிட்ட வர சொல்கிறார். யாரு? போதேந்திராள். அந்த கபுல்ஸையும் அங்கே வர சொல்கிறார். அப்போ சொல்கிறார், நீ வந்து இந்த பரதா கிருதாவோட போட்டுண்டு நீ ஸ்நானம் பண்ண, நீ ஏந்துக்கும் போது மஞ்சள் குங்குமத்தோடு வருவே அப்படிங்கிறார். அப்போ சொல்கிறார், என்ன சொல்லி ஸ்நானம் பண்ணுறதுன்னா, ஒரு தடவை ராமான்னு சொல்லு போகிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான இருட்டும் நம்மளுக்கு போய் நம்மளுக்கு பெரிய ஒரு சிரேயஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த போதேந்திரால் ஆகப்பட்டவா அந்த கப்புள்ஸை பழையபடி அவளை சேர்த்து வச்சதாக அவருடைய சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் பிறக்கிறது என்னமோ காஞ்சிபுரத்தில் தான் பிறக்கிறார். 1610 அவர் பிறக்கிறார். புருஷோத்தமன் அவருக்கு இயற்பெயர். அவள் அப்பா அம்மா வச்ச பேர் புருஷோத்தமன்னு பேர். அதுக்கப்புறம் சந்நியாசம் வாங்கிக்கும்போது போதேந்திராலாக அவர் மாறுறார். அப்படியே உலகத்தில் எல்லா இடத்துலையும் அவர் வந்து இந்த பகவன் நாமாவை சித்தி பண்ணுறார். எப்படி நம்ம திருவிசைநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே இந்த ஸ்ரீதர ஐயாவாள்னு ஒருத்தர் உண்டு. அதாவது கொல்லையில் போய் அவர் கிணத்தங்கரையிலேயே போய் கங்கையை ஸ்தோத்திரம் பண்ணோடனே கொல்லையில் அந்த கிணத்துலேயே கங்கை எழுப்பி வர அவள்லாம் அப்படி. அவர் இந்த போதேந்திரால், மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள், இவா எல்லாரும் கிட்டத்தட்ட இந்த கலியுகத்தில் நம்மளை பூஜை புனஸ்காரங்களை தாண்டி இதெல்லாம் பண்ண முடியாத வாளுக்கு ஒரு என்னடா ஒரு விசேஷமான ஒரு நம்மளுக்கு ஒரு பயன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த ராமநாமாவை சொன்னாலே நம்மளுக்கு பயன் கிடைக்கும். இதை தான் தியாக பிரம்மேந்திராலும் என்ன பண்ணுறார், பர் டே 1,25,000 அபோவ் ராமநாமா சேன் பண்ணி தன்னுடைய 84 இயர்ஸில் 96 crore ராமநாமா ஜபத்தை பூர்த்தி பண்ணுறார். எப்படி வால்மீகி வந்து ராமாயணத்தில் அவர் ரொம்ப பக்தி ராமர் மேலே, அதாவது 24,000 கீர்த்தனை அவர் பண்ணியிருக்கார். 24,000 ஸ்லோகம் ராமர் மேலே பண்ணினாப்புல இந்த தியாக பிரம்மேந்திரா 24,000 கீர்த்தனை ராமர் மேலே மட்டுமே பண்ணியிருக்கார். அதனால இந்த ராமநாமத்துக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மகத்துவம் உண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பகவன் நாம போதேந்திரால நம்ம எல்லாரும் வழிபடணும். இவர் 17வது நூற்றாண்டு. நம்ம காஞ்சி மடத்தில் 59வது ஒரு ஆச்சாரியால் அவள் வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இன்றைக்கும் அங்கே போய் பார்த்தேன்னா ரொம்ப இன்டலெக்சுவலாக உள்ள தபஸ்விகளுக்கு தெரியுங்க, ராம் 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 ராம்னு கேட்டுகிட்டே இருக்கும். அவங்க கேட்கும் அந்த வைப்ரேஷன் இருக்கும். அது பின்னாடியே காவேரி கரை உண்டு. காவேரி கரையில் ஸ்நானம் பண்ணி கார்த்தால ஏந்த உடனே முதல்ல அந்த சாலக்கிராமம்னு ஒன்று உண்டு. அதாவது விஷ்ணுவுடைய ஸ்டாச்சு தான் அந்த சாலக்கிராமம்னு பேர். அந்த சாலக்கிராமத்தை அங்கே வச்சுருப்பா. பொதுவாகவே ஒரு சன்னியாசி சித்தி அடைஞ்சாக்க அவன் மேலே இந்த சாலக்கிராமத்தை வச்சு அதுக்கு பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் அந்த பிருந்தாவனம்னு சொல்கிறோம் பற்றியில, அந்த பிருந்தாவனத்துக்கு பூஜையெல்லாம் பண்ணி இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் அவருடைய அந்த ஆராதனை திதின்னு சொல்லுவோம். அந்த 10 நாளும் அங்கே நாம சங்கீர்த்தனங்கள்லாம் பண்ணி அங்கே பாகவதோத்தமாலாம் வர சொல்லி அவளுக்கெல்லாம் வந்து அவளெலாம் ரொம்ப ஹம்பிளாக ரிக்வெஸ்ட் பண்ணி அவளை கூப்பிட்டு அவளுக்கு உண்டான அந்த நாம சங்கீர்த்தனங்கள்லாம் 10 நாளைக்கு பாட சொல்லி அதன் மூலியமாக அங்கே அந்த போதேந்திராளுக்கு நம்ம அனுகிரகம் பண்ணினதுக்கு உண்டான அனுஷ்டானங்கள் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விதமான ரீதியும் அங்கே நம்மளுக்கு அந்த கோவிந்தபுரத்தில். இதை டைரெக்டாக யார் இதை கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னா, இப்போ சமீபமாக கிருஷ்ணருடைய சரணாரவிந்தத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ மகான் பரனூர் கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் அவர் தான் வந்து டைரெக்டாக கண்டக்ட் பண்ணுறது. அவருக்கு ராமர் கிருஷ்ணரை தவிர இன்னொரு தெய்வம் தெரியாது. பரனூர் மகான்னு பொதுவாக சொல்கிறது, கிருஷ்ணபிரேமி சுவாமிகள்னு நமக்கு என்ன கிருஷ்ணர் மேலே அபரிமிதமான ஒரு பக்தி. அதனால் கோகுலாஷ்டமி அன்னைக்கு தான் அவர் தவறியும் போகிறார். அது மாதிரி அப்பேற்பட்ட மகான்கள் இந்த பூமியில் பிறந்து நம்மளுக்கு நிறையா நம்ம இந்த சம்சார சாகரத்துலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு நிறையா ஒரு வழிமுறைகளை மகரிஷிகளாகப்பட்டவா நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்கா. அதே மாதிரி நம்ம இன்னொரு ஒரு சித்த புருஷாள் யார் அப்படின்னு சொன்னால், அந்த நெரூர் பக்கத்தில் சதாசிவ பிரம்மேந்திராள்னு ஒருத்தர் இருந்தார். போதேந்திராளுக்கு முன்னாடி காலம் அவர். சதாசிவ பிரம்மேந்திராள்னு அவர் எப்படின்னாக்க அவரை மாதிரி ஒரு சித்த புருஷாலை பார்க்க முடியாது. அதாவது ஒரு நாளைக்கு அவர் என்ன பண்ணுறார், நடக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி அந்த புறமாக ராணிகள் இருக்கக்கூடிய வழியாக அவர் நடந்து போகிறார். அப்போது இந்த மலேச்சாளுடைய ரொம்ப இதுவாக இருந்தது, ராஜ்யங்கள் இருந்தது, முஸ்லீம்களுடைய ராஜ்யங்கள் அப்போ இருந்தபோது அப்போ என்னாச்சு, ஒரு சிப்பாய் போய் ராஜாட்ட போய் இல்லை யாரோ ஒருத்தர் தாத்தா ஒருத்தர் வயசானவர் வந்து வெறும் கௌபீன முத்திரம் கட்டிண்டு
இந்த மாதிரி ராணிகள் இருக்கக்கூடிய அந்தப்புறம் வழியாக அவர் போகிறார் அப்படின்னு சொன்னோடனே ராஜா அதை தப்பாக புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறார், அவருடைய கையை போய் வெட்டுறார். அவருடைய கையை போய் வெட்டினா கூட என்ன ஆகுதுன்னா ரத்தம் சொட்டிகிட்டே இருக்கு, அவர் நடந்து போயிட்டே இருக்கார். இது ஒன்றுமே தெரியல, அவர் நடந்து போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அவருடைய பிரபாவங்களை கேட்டோடனே ராஜா போய் இந்த கையை போய் வைக்கிறானா, அப்போ தான் கேட்டாரான், கையை வெட்டினியான்னு கேட்டான். அவர் கேட்குறாரு. அதாவது சாதாரணமாக நம்மளால் ஒரு கொசு கடி கிடைச்சா நம்மளால் தாங்க முடியல, ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னா நம்மளால் தாங்க முடியல, ஒரு கையை வெட்டியிருக்கான்னா எந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டாக இருந்திருக்கணும் பாருங்கள். இன்றைக்கும் சிங்கேரி பிரிவா இப்போ இருக்கக்கூடிய பெரியவர் பாரதி தீர்த்த சுவாமிகள்லாம் அந்த பக்கம் சஞ்சாரத்துக்கு வந்தால் கூட அந்த சதாசிவ பிரம்மேந்திரனுடைய அதிஷ்டானத்தை போய் தரிசனம் பண்ணாமல் வரமாட்டார். அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் எல்லாருக்குமே மகாபிரிவான்னு தெரியும். அதாவது மகாபிரிவா மதிப்பு வச்ச ஒரு மகான்களில் இந்த போதேந்திராளுங்கிறவர் ஒருத்தர், அதுக்கப்புறம் சதாசிவ பிரம்மேந்திராள்னு ஒருத்தர், இந்த மாயவரம் பக்கத்தில் முடிகொண்டான்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பார்த்தேன்னா ஆலங்குடி சுவாமிகள், ஆலங்குடி பெரியவான்னு ஒருத்தர் இருக்கு. அவர் பெரிய ஒரு மகான். அதாவது அவர் சித்தி ஆகும் பொழுதே நரசிம்மோபாக்கியானம் சொல்லிகிட்டே தான் அவர் சித்தி அடைகிறார். அப்பா சொல்லிக்கிட்டே தான் சித்தி அடைகிறார். அதாவது மகான்களுக்கு தெரியும் தன்னுடைய பூலோக வாழ்க்கை எத்தனை நாள் அப்படின்னு. ஆக்சுவலாக ஜீவசமாதினா என்ன அர்த்தம், டில்னு வசிக்கிறான்னு அர்த்தம். உயிர் அதாவது நம்மளை அந்த அவருடைய உருவம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது, பட் அந்த நம்ம எங்கே அவரை அதிஷ்டானம் வச்சுருக்கோமோ அதில் அவளுடைய ஜீவன் இன்னும் சஞ்சாரத்தில் இருக்குது. அதுதான் ஜீவசமாதின்னு பேர். இப்போ சாதாரணமாக நம்மளால் ஒரு 2 நிமிஷம் பிரீத் அடக்க முடியல, அப்போ அவள்லாம் எவ்வளோ தூரம் இருக்கணும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு மகான்களில் இந்த போதேந்திராள் அப்படிங்கிறவர் ரொம்ப உத்கிருஷ்டமானவர். அதாவது அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி ரொம்ப என்டையர் டிஃப்ரெண்ட்டானது. கரெக்ட், நீங்கள் சொல்கிறீங்க. அவரோட சமாதியில் இப்போ வரைக்குமே, அவரோட ஜீவ சமாதியில் இப்போ வரைக்குமே ராமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த கிருஷ்ணரையோ ராமரையோ தன் முன்னால் கொண்டு வந்திருக்காரா? கட்டாயம் அந்த நிகழ்வு இருக்கா? கட்டாயம் நடந்திருக்கு. அதனால தானே உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருந்ததுனால தானே அவளால் இன்னும் ஜீவ சமாதியாக இருக்க முடிகிறது. அந்த தருணங்கள் இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் கர்நாடகா பக்கம் போனோம்னா மந்த்ராலயம் எல்லாருக்குமே தெரியும். ராகவேந்திரர் மகான்னா மகான் சொன்னாலே அப்படியே சிலிர்க்கும்னு. அவர் பண்ணாத மிராக்கிள். அவரால் தான் இன்றைக்கி பூமியில் நம்ம சுமங்கலி பிரார்த்தனைங்கிறதே நம்ம பண்ணுறோம். ராகவேந்திரரால் எப்படின்னா, அவர் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லாமல் போய் சன்னியாசம் வாங்கிட்டு விடுறார். சன்னியாசம் வாங்கிட்ட உடனே ஒய்ஃப் என்ன பண்ணுறா, அவருடைய குழந்தைய இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு போய் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிறான். அதாவது சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டா அந்த ஆத்மா உடனே அது வந்து சாந்தமாகாது. ஏன்னா அது ஒரு கோவத்தோட போகுது. அப்போ என்னாச்சு, இவர் சன்னியாசம் வாங்கிட்டார். அந்த ஜீவன் பிரத்யட்சமாக வந்து கேட்குறதான் யார்கிட்ட, ராகவேந்திர சுவாமிகள்கிட்ட. இந்த மாதிரி என்னை இப்படி நடுப்புற விட்டுட்டு போயிட்டேன் நீங்கள், நான் அப்படி சூசைட் அட்டெம்ப்ட் அதாவது ஆத்மஹத்தின்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். ஆத்மஹத்தினா சூசைட் அட்டெம்ப்ட். நான் அப்படி ஆத்மஹத்தி பண்ணிட்டேனே, எனக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் நீங்கள் அப்படின்னு உடனே அப்போ சொல்கிறார், நீ மறிஞ்சு போன இந்த தினத்தையே உலகத்தில் எல்லா பொம்முநாட்டிகளும் சுமங்கலி பிரார்த்தனையாக கொண்டாடட்டும் அப்படின்னு அந்த ஆத்மாவை வந்து அவர் வந்து மெச்சூரிட்டி பண்ணி அதை பகவானுடைய பாதாரவிந்தத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார் ராகவேந்திரர். அதனால் அப்பேற்பட்ட மகான்கள் வந்து என்றைக்குமே தான் கண்ட தரிசனத்தினால தான் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகப்பட்டது கிடச்சி அவளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தியானது கிடைக்கிறது. இறைவனை பார்த்ததுக்கப்புறம் அதாவது இப்போ இறைவனை பார்க்குறோம்னா சாதாரணமாக தரையை வில்லிக்கிட்டு இப்போ ஃபோட்டோ பார்க்குறாப்புல பாட்டினா அதான் ஆத்ம ஞானம்ங்கிறது வேணும். அதாவது வேதாந்தத்திலே கடைசியில் அவள் என்ன சொல்கிறான், நம்ப இல்லை அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி எப்போ வருதோ அப்போ தான் அதுக்கு பேர் ஆத்ம சாட்சாத்காரம்னு பேர். அதாவது நம்ம நிரந்தரம் இல்லை, நம்ம என்றைக்கு வேணாலும் நம்ம வந்து இந்த கூடை விட்டு வெளியில் வேடலாம். அதாவது இப்போ ஒரு வாடகை வீடு இருக்கிறோம், வீடு காலி பண்ணுறோம்னா என்ன பண்ணுறோம், போய் தான் ஆகணும், அவ்வளோதான். அதாவது இந்த உடம்புங்கிறது என்னென்னா ஒரு ரெண்டல் ஹவுஸ் மாதிரி. இது வந்து என்றைக்கு வேணால் நம்ம இப்போ அதாவது வீட்டுக்காரன் என்றைக்கு காலி பண்ண சொல்கிறோன்னா நம்ம காலி பண்ண வேண்டியதான். அதான் நம்மளுக்கு என்றைக்கு மேலே ஆர்டர் வந்துடுதோ நம்ம அதான் வந்தவர்கள்லாம் தங்கி விட்டால் இருப்பவர்களுக்கு இடம் ஏதுன்னு கூட ஒரு தமிழில் ஒரு பாட்டு கூட உண்டு. அந்த மாதிரியாக எதுக்கு சொல்ல வரேன், நம்ம பூமியில் நம்ம என்றைக்கு பிறக்கிறோமோ அன்னிலேருந்து நம்மளுடைய கடிகாரம் ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ வீட்டு வாசலில் ஒரு ஊபரோ ஓலாவோ புக் பண்ணால் அந்த டெஸ்டினேஷன் டைம் 20 மினிட்ஸோ ½ அன் ஹவரோ 1 ஹவரோ அந்த டெஸ்டினேஷனோட அந்த ட்ராவல் போய் முடிஞ்சிடுது. ஆமாம், அந்த மாதிரி நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்றைக்கு முடியும்னு யாராலையும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அதை நம்ம உணர்ந்துட்டோன்னா அப்போ நம்ம மெச்சூர்டு பர்சன் ஆகிடும். மொத்தத்தில் நம்ம மண்ணில் வாழ்ந்த மகான் போதேந்திராவை பற்றி கட்டாயம் எப்படி நம்ம சொல்கிறோமோ, அதாவது ஆயுசில் ஒரு தடவையாவது நிச்சயமாக போய் பார்த்துட்டு வரணும் போதேந்திராவில். அதாவது திருடமுதூருக்கு முன்னாடியே இந்த கோவிந்தபுரம்னு ஒரு மயிலாடுதுறையில் போகும்போது
இந்த கோவிந்தபுரம்னு ஒரு க்ஷேத்திரம், அந்த கோவிந்தபுரத்துலேயே அவருடைய அதிஷ்டானம் இருக்குது. பின்னாடியே காவேரி கரை இருக்குது. போனால் அங்கே கைகால் நிமிட ஸ்நானங்கள்லாம் பண்ணிட்டு அங்கே பூஜை, அங்கே போனால் அந்த ஒரு வைப்ரேஷனுங்கிறத நம்ம தீர்மானமாக உணரலாம். இல்லை, இப்போ அங்கே போனவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல, பலரும் கோரிக்கை எப்போதுமே நம்மளோட பெரிய இதுவே வந்து ஒரு ஜீவ சமாதியாக இருக்கட்டும், கோயிலாக எது போனாலும் நம்மளுக்கு ஏதாவது நமக்கு கிடைக்கணும், வேணும், கிடைக்கணும் கோரிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம். அங்கே போனவா எல்லாருக்குமே நிச்சயமாக மனசாந்தி கிடைக்கும். அதாவது மனசு வந்து இந்த வேவரிங் மைண்டுன்னு சொல்கிறோம் இல்லையோ, அது நிச்சயமாக குறையும். அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆமாம், அதாவது மனிதனுடைய, அதாவது இந்த வேதாந்தத்தில் சொல்லும்போது அப்பிராப்பிய மனசாசாக, மனசுங்கிறது ஒரு இடத்துல நிலச்சி நிற்க, அது குரங்கு மாதிரி எங்கேயும் எங்கேயும் தாவிண்டே இருக்கும். அந்த மனசை எப்போ நம்ம கட்டுப்படுத்துகிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டிங்கிறதே வரும். ஓகே, அதுக்காக தான் அவள்லாம் அப்படி தன்னுடைய மனசை கட்டுப்படுத்தி அப்படி வச்சுட்டு இருக்காவா. நீங்கள் வந்து ஒரு புது மகான், ஆனால் அவரை வந்து பலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. போதேந்திரன் அவர்களை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பீங்க. பலரும் வந்து கோவிந்தபுரத்துக்கு படையெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கட்டாயம் படை எடுக்கணும், கட்டாயம் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரணும். கண்டிப்பாக போவாங்க, நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி. நன்றி சார்.